வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டபுள் போனி போட்டு காமிக்க போகிறேங்க. அதையும் ஃபோல்ட் பண்ணியும் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. நானும் போடணும்னு இருந்தேன். நான் டபுள் போனி போட்டுட்டு 4 ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் டபுள் போனி மட்டும் போட்டு காமிக்க சொன்னாங்க. அதை நான் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து அதை ஃபோல்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நான் வந்து எப்பவும் போல் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, ஹேர் சீரம் யூஸ் பண்ணும்பொழுது ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து சீரம் யூஸ் பண்ணுறது வந்து ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு போகிறதுக்கு பிடிக்கல, ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நீங்கள் அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் சீரமே எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் யூஸ் பண்ணணும். ஆயில் யூஸ் பண்ணும்போது சீரம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ வந்து இந்த ஒரு நாலேஜ் இருக்கணும் எல்லாருக்குமே. சீரம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது முடிவு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதே சமயம் வந்து எண்ணெய் பிசுக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் சீரம் யூஸ் பண்ணுறது. சீரம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸ்ப்ளிட் அண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ரொம்ப ஹெல்த்தியான ஹேராக இருக்கும், பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டிவாக தாங்க யூஸ் பண்ணுறது. அது ஸ்கேல்ப்லேயே படக்கூடாது, ஒன்லி ஹேரில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது சீரம் யூஸ் பண்ணக்கூடாது, சீரம் யூஸ் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்ன டிப்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெக்வஸ்ட் வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஹேர் ஸ்டைலில் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்றதுனால அதை வந்து ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் பெருசாக இந்த ஹேர் ஸ்டைலில் இருக்காது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து விருப்பப்பட்டு கேட்குற சில ஹேர் ஸ்டைலை வந்து பண்ணணுன்றதுக்காக தான் இது பண்ணுறது. முடிஞ்ச மட்டும் வந்து என்னால் பண்ண முடிஞ்ச வீடியோஸை நான் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் மறுபடியும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.